கிரவுண்ட்நட் ஆயில் 150 ml, ஆனியன் 2, கருவேப்பிலை ஒரு கொத்து. நெக்ஸ்ட்டு கடுகு வெடித்ததும் இதெல்லாம் போட்டு நல்லா இந்த மாதிரி வந்து வணக்கணும். வணக்கினதுக்கப்புறம் தக்காளியை போட்டுடணும். நாட்டு தக்காளி 1.5 கிலோ எடுத்து நல்லா ஸ்லைஸாக அரிஞ்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் வந்து கிளறிட்டே இருக்கணும். மூடி வச்சு இதை வந்து நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜுக்கு வந்துடும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் போட்டு இன்னொரு 15 நிமிஷத்துக்கு கிளறணும். கிளறினதுக்கப்புறம் நம்மளோட தக்காளி தொக்கு ரெடி. அவ்வளோதாங்க. மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூனும் அப்புறம் வந்து குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா கிளறினதுக்கப்புறம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கிளறணும். நல்லா இந்த மாதிரி ஒட்டாத அளவுக்கு நம்ம வந்து கிளறணும். தட்ஸ் இட். கொங்கு நாட்டு தக்காளி தொக்கு ரெடி. இதை வந்து சப்பாத்திக்கோ இல்லை தோசைக்கோ நீங்கள் வச்சு சாப்பிட்லாம்.